ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துங்க நிறைய இடத்துல வேலை செஞ்சு அதுலேருந்து அந்த காசை திரும்ப எடுத்துகிட்டு வந்து ஒரு படமாக எடுத்திருக்காங்க. ஒரு அப்படியே கேங்காக சேர்ந்து ஒரு படம் எடுத்துருக்காங்க. கேட்கவே செம்மையாக இருக்குல்ல. ஸோ காதல் கண்கட்டுதே படத்தோட டேரக்டர் சிவராஜ் கூட தான் இந்த எபிசோட் ஆஃப் பிஹைண்ட் மாற்றி யோசி வித் மாதேவனில் இந்த படத்துக்கு பின் கதை முன் கதை எல்லா கதையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம், ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட் படம் ரிலீஸ் ஆகிறதே வந்து இப்போலாம் கொஞ்சம் கஷ்டம். கண்டிப்பாக இங்கே இருக்கிறதுனால எங்களால் கொஞ்சம் பார்க்க முடியுது. அண்ட் இது சிவராஜ், டேரக்டர் ஆஃப் காதல் கண் கட்டுதே. அண்ட் இந்த எபிசோட் ஆஃப் பிஹைண்ட் மாற்றி யோசி வித் மாதேவனில் ஒரு டேரக்டர்கிட்ட பேச போகிறோமா இல்லை வந்து ஒரு நல்ல ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு காமெடியன்ட்ட பேச போகிறோமா அப்படின்ற டவுட் இருக்குது. ஏன்னா டேரக்டர் சோ, அப்புறம் அப்படியே கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள், அப்புறம் மணிவண்ணன் அவர்கள், அவங்களுக்கு அடுத்து செமையாக ஹியூமரும் ஒர்க் அவுட் ஆகிற டேரக்டராக நீங்கன்னு சொல்லலாமா? இல்லை, அவங்களாம் லெஜண்ட்ஸு. அதுவும் மெயினாக பொலிட்டிக்கல் கலாயெல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. நம்ம அந்தளவுக்கு இல்லை. இது ஆக்சிடென்டெல்லாம் நடந்தது தான். கடைசி ஷெடியூல் ஒரு 4 நாளில் டே அண்ட் நைட் ஷூட் பண்ண ஒரு விஷயம். அது இவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும், ரீச் ஆகும் நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எக்ஸ்பெக்ட் ஆகாமல் ரீச் ஆகிடுச்சு. இனிமேல் தான் அடுத்து வர இதில் அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு. அப்படி கண்டினியூ பண்ணுறது தான். அது ஐடியா எதுவும் இல்லை. ஒரு வேளை அது சான்ஸ் கொடுத்தாங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். கோவை ஃபில்ம்மேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீசர் ட்ரெய்லர்லாம் பேர் வருது. உங்களோட சொந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியா? ஆமாம், ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனி. அண்ட் ஹவு இட் ஹேப்பன்ட்? ஃபில்ம்மேட்ஸ், ஃப்ளாட்மேட்ஸ், ரூம்மேட்ஸ்லாம் ஒரு கும்பல் இருக்கணும்ல, அந்த கும்பல் எப்படி அமைஞ்சது? அந்த கும்பல் வந்துட்டு கோயம்புத்தூரில் இன்னும் நிறையா இருக்குது ஆக்சுவலாக. அதில் ஒரு பகுதி தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே எல்லாமே ஒரு கேங் ஆகி நிறையா ஷார்ட் ஃபிலிம் ட்ரை பண்ணிருந்தோம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எல்லா கோயம்புத்தூர் காலேஜ்லேயும் போயிட்டு ஒரு லவ் ஃபிலிமுக்கு வந்துட்டு அவார்ட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருந்தது. ஸோ அது வந்துட்டு எங்களை வந்துட்டு ஓகே, இது வந்துட்டு ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணால் வந்துட்டு இதே சேம் அப்ளாஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறமேல் வந்துட்டு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டீசர்லேயே வந்து ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு லவ் அப்படின்னு ஒரு கேப்ஷன் மாதிரி, ஒரு வார்னிங் மாதிரி போடுறீங்க. அனுபவமா? இல்லை, எனக்கு ஸ்மோக்கிங் பழக்கம் கிடையாது. அது என்ன சொல்கிறது, ஏதேதோ ஐடியா பண்ணி எங்கெங்கேயோ வந்து அது செட்டில் ஆகிடுச்சு. கரெக்டாக எங்கே ப்ரொமோஷன் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. சரி, இதை ஒரு டீசராக வந்துட்டு ஷூட் பண்ணி எடிட் கூட பண்ணலாம், அப்படியே வச்சுருந்தோம், எடிட்டிங் எல்லாம் பண்ணாமல். சரி, எங்கேருந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அதை எடுத்து போட்டோம். அது செம கிளிக் ஆகிடுச்சு. நல்லது ஒரு ப்ரொமோஷன் டெஃபினட்டாக. அதுக்கு அடுத்த வாசகம் தான் இப்போ வரேன் நான். அதுக்கு அடுத்து என்ன போட்டிருக்கேன் உங்களுக்கே தெரியும். லவ் இஸ் இன்ஜூரியஸ் டு லைஃப். காதல் படம் எடுத்து அவார்டு வாங்கினா இப்படிலாம் போடலாம், தப்பு இல்லையா? பேலன்ஸ் பண்ணுறேன். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு லவ். ஸ்மோக்கிங் ஹெல்த்துக்கு கெட்டது, அது லவ்வுக்கு இன்ஜூரியஸ், அதனால் வந்துட்டு அதை பண்ணாதீங்க. லவ் லைஃபுக்கு இன்ஜூரியஸ், அதையும் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். எது வேணுமோ எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, சமாளிச்சிட்டாரு. ஆனால் எப்படியோ அங்கங்கே சொல்லி மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் எப்படி நமக்கு புரியாதோ அந்த மாதிரி ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஃபண்டிங் பண்ணது தேவா தான். தேவான்ற ஃப்ரெண்டு தான். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டோட சப்போர்ட்டோட நான் ஒரு பார்ட் அமௌண்ட் போட்டேன். பசங்க எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா வேலை செஞ்சானுங்க, அதுக்கான சேலரியை அவங்க வாங்கிக்கல, அவ்வளோதான். அந்த சேலரி வாங்காதனால அந்த சேலரி திருப்பி வந்துட்டு கம்பெனிக்கே வந்துச்சு, கம்பெனிலேருந்து செலவு பண்ணோம். ஸோ எல்லாருமே என்னென்னா சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கிற ஃபண்ட்லேருந்து எடுத்துக்குவோம். ஒரு பெர்மிஷன் போவோம், அங்கே அலைவோம், அங்கே கேட்போம். அது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃப்ரீயாக கிடைக்க முடியுமோ அவ்வளோ ஃப்ரீயாக கேட்போம். ஃப்ரீயாக கிடைக்காத இடத்துக்கு காசு கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் போச்சே ஒழிய இதில் எப்படி ஃபண்டிங் ப்ராப்ளம் வரதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லையே. ஓகே, நான் கேட்டோன்னே வந்துட்டு தேவா வந்துட்டு அவன் கையில் இருந்த பணத்தை வந்துட்டு அக்கௌண்ட்டில் போட்டு விட்டான். ஒரு கையெழுத்து கூட இது வரைக்கும் என்கிட்ட வாங்கினது கிடையாது. ஸோ அந்த ஸ்டோரி சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வேறு இடத்துல வேலை செஞ்சுட்டு திரும்ப இங்கேயே வந்து அந்த பணம் இன்வெஸ்ட் ஆகி நம்ம படத்துக்காக எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது என்ன சொல்கிறது, அதான் நல்ல மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கிறான்றது அப்போ தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான். யாரும் வெல் செட்டில்டு பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே வந்துட்டு இதில் இன்னொரு இது என்னென்னா, யாருமே வந்துட்டு சினிமா ஆசை இருக்குது, குடும்ப சுச்சுவேஷன்னால வேறு வேலைக்கு போயிட்டுருக்கவங்க. அவங்களுக்கு வந்துட்டு மாதம் 12,000 13,000 சம்பளத்துக்கு வேலை போயிட்டுருக்காங்க. இப்போ கரூர்லேருந்து முகமத் ஆகட்டும், விக்கி ஆகட்டும், ராஜ்மோகன் ஆகட்டும், மணி, இப்படி எல்லாருமே நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டேன். எல்லாத்து பேரையும் ஞாபகம் நம்பிக்கை இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12,000 10,000 13,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த அப்போ என்ன ஒரு 1 இயராக வேலைக்கு போயிட்டு உங்களுக்கு டெய்லி மாதம் ஒரு 12,000 அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு அது எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அது திடீர்னு நின்று போச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா, எல்லோரும் ஆப்வியஸாக அவங்க வீட்டில் என்ன திட்டுவாங்க, என்ன வந்துட்டு எங்கிட்ட நேராக திட்ட முடியாதனால என்னை வந்துட்டு அவங்க கிட்ட திட்டுவாங்க. ஆல்வேஸ் அப்படி தான். ஆனால் அவங்க அந்த திட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு அமைதியாகவே பொறுமையாகவே அந்த
வீட்டில் இவ்வளோ ட்ரபுள் இருக்குங்கிறத என்கிட்ட காட்டிக்காமல் பொறுமையாக நிதானமாக இருந்தாங்க. அது காரணம் அந்த ஷார்ட் ஃபிலிம் கொடுத்த நம்பிக்கை தான். அவங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு அங்கேயே ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. இவங்கெல்லாம் வந்துட்டு உழைக்கிறதுக்கு தயங்காத பசங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் வந்துட்டு ஃபோன் பண்ணி இப்படி இருக்குது, இதான் விஷயம், சம்பளம்லாம் தர முடியாது, உன்னால் வந்துட்டு ரிஸ்க் எடுத்து வர முடியுமா, வந்தால் நீ சினிமான்ற அந்த கனவு ஒன்று இருக்கிறது படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியில் ஹெல்ப் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நம்பி வந்தாங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாங்க, இன்றைக்கி படம் வந்துருச்சு. அது எல்லாம் ஃபீட்பேக் வரும்போது கஷ்டம்லாம் தெரில. காதல் கண் கட்டுது இந்த பேர் வந்து ஒரு பாடலாம் வந்துச்சு, அனிருத்த பாட்டு, காக்கி சட்டை படத்தில் ஒரு பாட்டு. அண்ட் பாட்டுலேருந்து டைட்டில் வைக்கிறது ஒரு பெரிய ட்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய படங்கள் வந்துருக்கு. இது அப்படி தான் வச்சிங்களா இல்லை மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில. எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஓன் டைட்டில்ஸ் வந்துட்டு ஒரு 25 டைட்டில் கொடுத்தோம். எல்லாமே ரெஜிஸ்டர்னு வரும். எதுவுமே வந்துட்டு எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஒரு டைட்டில்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிலிம் சேம்பரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஃபோன் பண்ணி கொடுத்த டைட்டில் வாங்கிக்கிட்டாங்க. ஓகே, எதுவுமே கிடைக்கல. எல்லாமே கிடைக்காம டைட்டிலே வந்துட்டு கடைசி படம் ஷூட்டிங்கே முடிகிற வரைக்குமே டிஸ்கஷன்லேயே இருந்துச்சு. அப்புறமா வந்துட்டு சரி வேறு வழியே இல்லை, பாட்டிலேருந்து புடி பண்ணிட்டு ஒவ்வொரு பாட்டாக கேட்க ஆரம்பிச்சு கேளுங்க ஷோ யுவர் பிளேலிஸ்ட் அப்படின்ட்டாங்க. அதில் வந்துட்டு இது ஒன்றும் அப்புறம் இது விஜய் சேதுபதி நானும் ரவுடி தான் படத்தில் அந்த பாட்டிலேருந்தும் லைட்ஸ் வந்துட்டு பிடிச்சி வச்சுருந்தோம். சரி இந்த டைட்டில் வந்துட்டு படம் முடிஞ்சோன்னே போட்டோம்னா ஆப்டாக கதைக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு தோணுனோன்னா கேட்டோம். ரொம்ப கடவுள் புண்ணியத்தில் வந்துட்டு கேட்டோன்னு கொடுத்துட்டாங்க. சந்தோஷம் தான் சாமிட்டு வச்சிட்டோம். இப்போ தான் அந்த பாட்டு கேட்ட மாதிரி இருந்தால் அதுக்கு டைட்டில் ஆயிடுச்சுன்றது தான் எங்களோட ஷாக்கே. அவங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும். பொறுமையாக ரெஜிஸ்டர் பண்ணால் வச்சுருந்துருப்பாங்க யாராவது. ஆமாம், நிறைய டைட்டில் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? என்னமா டைட்டில்லாம் சஜஸ்ட் பண்ணீங்க? இது சாங்லேயே வந்துட்டு இன்னொன்று சொன்னோம், தள்ளி போகாது. அதுதான் எங்களுக்கு டைட்டில் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு திரும்பி ரிட்டன் வாங்கினது அவரே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாரு. நல்லா நோண்டி பாருங்க, கௌதமனே வச்சிருப்பாரு. அப்புறம் ஊடலும் கவிதையே காதலில் அப்படின்னு ஒரு டைட்டில் சொன்னோம், அதுவும் ரெஜிஸ்டர் ஆயிருந்தது. கல்குவானா வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் கல்குவானா? இந்த பேரை ஒருத்தங்க சரி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க பாருங்க ரெஜிஸ்டர். அதுதான் எங்களுக்கு ஷாக்கு. மற்றதெல்லாம் கூட விட்டுட்டோம் நாங்கள். சரி இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க, ஏதாவது காதல் அது இதுன்னு ஏதோ நேம் வருதுன்ட்டு யோசிச்சு எல்லாத்திட்டையும் சஜஷன் கேட்டு கல்குவானாடே. ஆனால் ஏதாவது நெகட்டிவ் ஆகிட போகுது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துச்சு. சரி வைப்போம், எதுக்கும் வைப்போம், அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அதை உள்ளே வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கல்கோனான்னு போய் கேட்குறோம். 2 நாளைக்கு முன்னாடி தாங்க ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டாரு. ஷாக் பண்ணிட்டாங்க. சீரியஸ் செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு கல்கோனா என்னன்னு சொல்லுங்கள். கல்கோனாங்கிறது ஒரு முட்டாய். அது ஆக்சுவலாக சின்ன வயசில் எல்லாருமே சாப்பிட்ருப்பாங்க. அந்த முட்டாயோட பியூட்டி என்ன அப்படின்னா வாயில் போட்டிங்கன்னா கல் மாதிரி இருக்கும். ஓகே, அது வந்துட்டு நீங்கள் உடனே கடிக்க முடியாது. டைம் ஆக ஊறினதுக்கப்புறம் தான் கடிக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறமேல் கடிக்க ஆரம்பிக்கும் போது தான் டேஸ்ட் வர ஆரம்பிக்கும். சாப்பிடல மதியம் அந்த மாதிரி வந்துட்டு ஆப்வியஸாக லவ்வும் அப்படி தானே, நிறைய கரடு முரடாக இருக்கும், கல் மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்க வந்துட்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அப்படிங்கிற மீனிங்கில் அந்த கல்கோனான்னு வைப்போம் அப்படின்னு பிடிச்சோம். அதுதான் மெயின். அது ரொம்ப ஷாக் ஆகி கடுப்பாகி தான் பாட்டில் தேட ஆரம்பித்தோம் இந்த டைட்டிலுக்கு அப்புறம் தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ டைட்டிலாம் கொடுத்தோம். இந்த டைட்டில் கொண்டு போய் கொடுத்துக்க மாட்டேன், இதுவும் டைட்டில் இருக்குதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்ட்டு போய் தான் பாட்டில் தேட ஆரம்பித்தோம். ஸோ இந்த படம் எல்லா இடத்துலையுமே நான் இப்போ ரீசெண்டாக டேரக்டர் கார்த்திக் நான் 2 பேசிட்டு இருந்தேன். துருவங்கள் 14 எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு படம் அது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். பட் செகண்ட் படம் தான் சவாலாக நான் பார்க்குறேன். இது வரைக்கும் சிவராஜ் யாருன்னு யாருக்குமே தெரியாது. பட் இப்போது ஒரு டேரக்டர். ஸோ செகண்ட் படத்துக்கு திரும்ப இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணுற மாதிரி பிளானா? இல்லை அட் ஃபஸ்ட்டு நான் டைரக்டர் இல்லை, வி ஆர் அ டீம். இந்த கோவை ஃபிலிம்மேட்ஸுங்கிற அந்த டீமோட ஹெட்டாக நான் இப்போ இருக்கேன். அதுதான் நான் நினைக்கிறேன். எங்கள் டீமில் வந்துட்டு நிறையா டைரக்டர்ஸ் இருக்காங்க. நான் தான் டைரக்ட் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. என் டீமில் யார்ட்டையாவது ஒருத்தட்ட நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தது அப்படின்னா அவங்க டைரக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக வளர்ந்துருக்காங்க அப்படின்னு தோணுச்சுன்னா எங்கள் டீமில் இருக்க மற்ற எல்லாருமே ஏதாவது ஒரு பார்ட் எடுத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி நான் தான் பண்ணியிருக்கேன். ஸோ சினிமோட்டோகிராஃபி ஒர்க்கோ இல்லை எடிட்டிங் ஒர்க்கோ அல்லது ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறதோ அல்ல தேவைப்பட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதோ எந்த வேலையாக இருந்தாலும் பண்ணுறதுக்கு சுற்றி இருக்க எல்லாருமே தயாராக இருக்கும். இதில் வந்து நிறைய ட்ரோன் ஷாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதா? ஆமாம், எங்கள் டீம்லேயே நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பக்கம் மட்டும்தான் எடுத்திருக்கீங்க போல். பட் அதையும் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஐடியா யாரோடது? அண்ட் இப்போது அந்த ஃபெசிலிட்டி கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால யூஸ் பண்ணீங்களா இல்லை முன்னாடியே? அது டு பி ஃப்ராங்க் வந்துட்டு என் கூட வந்துட்டு அசிஸ்டன்ட் கேமராமேனாக வந்துட்டு கிஷோர்னு ஒருத்தன் ஒர்க் பண்ணான். அவன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ப்ராஜெக்ட் முடியும் போது இப்போ ஒரு ஃபஸ்ட் ஷெட்யூல் செகண்ட் ஷெட்யூலுக்கு அப்புறமேல் வந்துட்டு வேறு ப்ராஜெக்டில் வெளில போயிட்டான். அவன் வெளில போய் வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு அந்த மாறி கோயம்புத்தூர் வெர்ஷன் ஒன்று பண்ணியிருந்தான். அந்த இதில் வந்துட்டு அவன் ட்ரோன் யூஸ் பண்ணியிருந்தான். எனக்கு அதை பார்த்து ஷாக்கு. நம்மளை விட்டு வெளியே போகிறான் ஒரு பையன், அவன் அடுத்த லெவலுக்கு போகிறான். ஆக்சுவலாக நாங்கள் ட்ரோன் ஷாட் முன்னாடி பிளான் பண்ணோம். பட் வந்துட்டு இந்த படத்துக்கு அது தேவையில்லை.
இது ஒரு க்யூட் சிம்பிள் லவ் ஸ்டோரி, ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறோம், அடுத்த படத்துக்கு அதை பண்ணிப்போம் அப்படின்னு நான் வந்துட்டு விட்டுட்டேன். பட் அந்த ட்ரோனோட அந்த அழகை பார்த்தோன்னே வந்துட்டு நம்ம கோயம்புத்தூரை வந்துட்டு வேறு ஆங்கிளில் காட்ட முடியும் அப்படின்னு அவன்கிட்டருந்து எடுத்துக்கிட்ட ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அது. அப்புறம் அது இன்ஸ்பயர் ஆனோன்னு வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாமே வந்துட்டு பொள்ளாச்சி மனோஜ் தன்சேகர் அவரோட டீம் வந்துட்டு அந்த ட்ரோன் ஷாட்ஸ் வந்துட்டு எடுத்து கொடுத்தாங்க. ஆப்ரேட் பண்ணி எல்லாமே எடுத்து கொடுத்தது அவங்க தான். அதை வந்துட்டு நாங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் எடிட்டிங்கில். ஃபஸ்ட்டு அண்ட் ஃபோர்மோஸ்ட் நாங்கள் திங்க் பண்ண விஷயம் அதுதான். ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம்ன்ற கலர்லேருந்து வெளில வந்து இது ஒரு குவாலிட்டியான படம் நம்ம வைக்கணும்னா நம்ம வந்துட்டு அட்மோஸ்ட் குவாலிட்டியை கொடுத்தாகணும். இப்போ நம்ம என்ன தான் ஃபாரின் லொக்கேஷன் போய் பெரிய அளவில் வந்துட்டு செலவு பண்ணி எடுத்தாலுமே நம்ம ஊர் அழகாக காட்டினா மட்டும்தான் எத்தனை நாள் ஆனாலும் ரசிக்க முடியும். வச்சுப்பேன் ஃபியூச்சரில் பெரிய பட்ஜெட் படம் பண்ணிங்கன்னா ஃபாரினில் போய் பாட்டு எடுக்கக்கூடாது. வாய்ப்பே இல்லை, எடுக்க மாட்டீங்க. என் டைரக்ஷனில் வந்தால் கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். சரி, ஓகே. இதெல்லாம் பதிவு. ஸோ நம்ம ஊரை அழகாக காமிச்சா மட்டும்தான் வந்துட்டு அவங்க இப்போ கோயம்புத்தூரில் வந்துட்டு அந்த ஸ்பெஷலாக சினிமாட்டோகிராஃபியை நோட் பண்ணி எல்லாருமே மெசேஜ் எனக்கு பண்ணுறதுக்கு காரணம் அதுதான் நினைக்கிறேன். கோயம்புத்தூர் வந்து நான் நிறைய தடவை போயிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அன்னபூர்ணா கௌரி சங்கர் கீ ரோஸ்ட்லேருந்து எனக்கு எல்லாமே பிடிக்கும். அதுலேயும் நான் ஒருத்தட்ட வழி கேட்டேன் ஒரு தியேட்டருக்கு. அவர் தியேட்டருக்கு வழிலாம் சொல்லிட்டு அந்த தியேட்டரில் நல்ல படம் ஓடல, அடுத்த தியேட்டரில் வேறு தியேட்டர் இருக்குது, அங்கே போய் பாருங்கன்னாங்க. ஸோ அது எல்லாமே ஓகே. பட் இந்த மூவி இன்ட்ரெஸ்ட், ஆர்ட் ஃபார்ம்ஸ் மேலே இருக்க லவ் அந்த பக்கம் நிறையா இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கான காரணம் என்ன? இல்லை அது எல்லா ஊர்லேயுமே இருக்குது, சேலத்துலேயும் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. ஒரு செட் ஆஃப் டைரக்டர்ஸ் மதுரையிலேருந்து வந்தப்போ மதுரையில் நிறையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. இப்போ கோயம்புத்தூரில் ஆல்ரெடி கார்த்திக் நாராயண் வந்திருக்காரு, இப்போ எங்கள் டீம் வந்திருக்கு. ஸோ இப்போ அப்படி தெரியுது. இன்னும் எனக்கு தெரிஞ்சே வந்துட்டு அங்கே இன்னும் ஏகப்பட்ட டீம்ஸ் இருக்காங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்தோம்னா இன்னொரு கோயம்புத்தூர்காரங்க கேட்கும்போது ஹெல்ப் பண்ணுவோம்ல, கை தூக்கி விடுவோம்ல, அப்போ ஈஸியாக இன்னொரு நிறைய பேர் வந்துட முடியும். அப்படி தான் நினைக்கிறேன் நான். ஓகே. அண்ட் இன்னொன்று, ஒரு டேரக்டராக யோசிக்கும் போது நிறைய பிளான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு காலேஜுக்குள்ளே போகும்போது நம்ம வந்து ஒரு பிளான் வச்சுருப்போம். அட்டனன்ஸ் எப்படியும் 100 வச்சிடணும், அந்த 5 மார்க்கை விட்டுறக்கூடாது. அது நடக்காதுன்னா வேறு விஷயம் வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு டேரக்டராக நீங்கள் வந்து டு டூ லிஸ்ட் என்னெல்லாம் வச்சுருக்கீங்க? இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சிடணும் நம்மளோட கேரியரில். எனக்கு டைரக்டராக அதான் திருப்பி அதே பாயிண்ட் தான் வரும். திரும்ப ஒரே கேள்வி கேட்டினா இல்லை எனக்கு டைரக்டராக வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பக்காவான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கணும், வெல் பிளான்டு. இங்கே என்னென்னா என்ன பிரச்சனைங்கிறது வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஒரு ஹாலிவுட்டில் வந்துட்டு 2020 என்ன படம் ரிலீஸ் பண்ண போகிறோன்னா அவங்க வெப்சைட்டில் இப்போவே வந்துட்டு அப்டேட் பண்ண முடியுது. நம்மளால் அந்த டிரான்ஸ்பரன்சியோட வேலை செய்ய முடியல. அது ஏன்னு எனக்கு இன்னும் புரியல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டான எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் பிஸ்னஸ்லேருந்து எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இப்படி ஒரு படம் நடக்குது, இந்த படம் இந்த டேட்டில் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு என்னால் ஏதாவது பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க் பண்ணணும் நிறையா பேர்த்த. ஓகே. ஆப்வியஸாக வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் மட்டும்தான் இருந்தது இந்த படத்துக்கு. அவங்களெலாம் கண்டிப்பாக எதுவுமே வாய்ப்பு இல்லை. அட் த எண்ட் ஃபேமிலி அவங்க வந்துட்டு படம் பண்ணியெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேல் வந்துட்டு அவங்க சப்போர்ட் பண்ணலைன்னா ரிலீஸோ ப்ரொமோஷன்ஸுக்கோ அமௌண்ட் 5 பைசா கூட எங்கள் கையில் இருந்திருக்காது. அவங்களோட சப்போர்ட்டு முக்கியமாக வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு கூட இருந்தவங்களோட ஃபேமிலியெலாம் கண்டிப்பாக நிறையா கஷ்டப்படுத்திட்டோம். அவங்க இனிமேல் கண்டிப்பாக கஷ்டப்பட மாட்டாங்கன்னு நம்புகிறேன். ஸோ அவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ண இந்த ரிலீஸ்க்கு வந்துட்டு நிறையா பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மாண்டேஜ் மீடியா கம்பெனி ஆகட்டும், டைரக்டர் கமலக்கண்ணன், பாஸ்கர், நிறைய டைரக்டர்ஸ், ரஞ்சித் சார், இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஒரு சாங்கு இது மாதிரி நிறைய ட்வீட் பண்ணி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஸோ அவங்க எல்லாத்தையும் தேங்க் பண்ணணும். அந்த மேபி இது நிறைய பேருக்கு போய் சேரணுங்கிறதுனால இந்த தேங்க்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து இப்போ நான் ரொம்ப சந்தோஷம்னு சொன்னால் 2 வருத்தங்கள் மட்டும் இருக்குது. என்னென்னா, ஒன்று, ஒரு ஜாலியான ஒரு ஆளை கலகலன்னு சிரித்த முகமாக இருக்க ஒருத்தரை வந்து ஜாலியாக சிரிக்க வச்சு பேச முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அது மட்டும் இல்லாமல் கோவை ஃபில்ம் மேட்ச் அவங்க கூட ஒரு டீம் இன்டர்வியூ பண்ணுன்ற ஆசை இருக்குது. அது இப்போது நடக்கலைன்றது எனக்கு ஒரு சின்ன வருத்தம். பட் இன்னொரு பெரிய சந்தோஷம் இருக்குது. நீங்கள் அங்கே பார்த்தேன் கிஷோர் அப்படின்னு ஒரு பேர் சொன்னீங்க, இன்னொரு இடத்துல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புது புது பெயர்கள் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் இந்த மாதிரி ஒரு புது டீம், அதுலேருந்து நிறைய பேரோட பெயர்கள் இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டது நான் கேட்ட கேள்வியில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூங்க, ரொம்ப நன்றி. ஸோ இந்த கோவை ஃபில்ம் மேட்ச் வந்து இப்போது நான் வந்து நீங்கள் நிறையா படம் எடுக்கணும்னு சொல்லலை, நீங்கள் சொன்னது தான். கோவை ஃபில்ம் மேட்ச் ரொம்ப நாள் அப்படியே ஃபில்ம் மேட்ச்சாகவே இருக்கணும். கண்டிப்பாக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும், நிறைய படங்கள் எடுக்கணும். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் லாட். ஸோ காதல் கண் கட்டுதே அப்படின்ற இந்த படம் கோவை ஃபில்ம் மேட்ச் அப்படின்ற யங் டீமால் பல கஷ்டங்கள் தாண்டி எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்ற கதையை வந்து இந்த எபிசோட் ஆஃப் பிஎன்எஸ் மாற்றி யோசிச்சு மாதிரி அவங்களை கேட்டிருப்பீங்க. என்னெல்லாம் பிடிச்சிருந்தது பிடிக்கலன்றதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் உங்கள் ஃபீட்பேக் எங்கள் ஃபியூச்சர்.